கைஸ் ஃபைனலாக ஆந்திரா ரீச் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிற தோட்டத்தை வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா வந்து இங்கே ஆந்திராவில் கண்டராஜுப்பள்ளி வில்லேஜுக்கு தான். ஸோ இதுதான் நம்மளோட நேட்டிவ். ஸோ இங்கே வந்து நம்ம மாமாவோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன் நான். ஸோ இங்கே வந்து மாமா வந்து இப்போதைக்கு வந்து அறுவடை பண்ணியிருக்கிறது வந்து நாகப்பழம் தோட்டம் வச்சுருக்காரு. ஸோ பார்த்தா ஃபுல்லாக தெரியும், பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நாகப்பழம் தோட்டம் தான். ஸோ நாகப்பழம் தோட்டத்தில் வந்து கீழே வந்து பயிர் போட்டிருக்காங்க. இது வந்து மாட்டுக்கான தீவனம் இது ஃபுல்லாகவே. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியும் இங்கே வந்திருக்கான். ஸோ அவன் தான் என் தம்பி. ஸோ இங்கே தான் இருக்கான். ஸோ கம்ப்ளீட்டாக இங்கேயே ஸ்டே பண்ணிட்டான். ஸோ நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன். ஸோ ஓகே, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே வந்து இன்றைக்கி வந்து பொங்கல். ஸோ மாட்டு பொங்கல்ன்றனால மாடு ஃபுல்லாக வந்து அலங்காரம் பண்ணி பெயிண்டெல்லாம் அடித்து மாட்டுக்கு பலூன்லாம் கட்ட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ எல்லாமே போய் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வாங்க போகலாம். இப்போனா நம்ம சின்ன மாமாவோட லேண்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து சின்ன மாமா அண்ட் பெரிய மாமா 2 பேரோட லேண்டும் இருக்குது. ஸோ நம்ம நிற்கிறது வந்து இது வந்து பெரிய மாமாவோட லேண்டு. இது வந்து அவரோட கொஞ்சம் இங்கேயும் வந்து மாட்டுக்கு தீவனம் தான் போட்டிருக்காரு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 2 மாஞ்செடி, அங்கே ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது. அது ரொம்ப நாளாக காஞ்சுதான் இருக்குது, பல வருஷமாக. அந்த கிணறு தொட்டி ஒரு புளிய மரம். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மாமாவோட நிலத்தில் வந்து சின்ன மாமா போர் போட்டிருக்காரு. அதுக்கு பதிலாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன மாமாவோட தோட்டத்தில் வந்து பெரிய மாமா வந்து போர் போட்டிருக்காரு. 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போர் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமா வந்து நெல் பயிர் போட்டிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நெல் நடுவார். ஸோ இன்னொரு மேபி 1 or 2 monthsக்குள்ளே வந்து நெல்லெல்லாம் நட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்மளோட மாட்டுக்கு தீவனம் வளர்ந்துடும். அதையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் நடுவார். ஓகே, வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாக ஏரி. இந்த ஏரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 acres இருக்கும். 20 acres இருக்குமாடா? 15-20 ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 acres இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்ட் வந்து இதுதான். ஸோ லேண்டு ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் வந்து மூழ்கி தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழைக்கு ஸோ அதுக்குள்ளெல்லாம் இறங்கணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் உள்ளே இறங்கிடும் காலெல்லாம். ஸோ சேரிடும். ஸோ வேண்டாம். பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஏரி ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா, ரீசெண்டாக நம்ம ஊருக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹைவே போட்டாங்க. ஸோ அந்த ஹைவேக்கு தேவையான மணலெல்லாம் இங்கேருந்து வாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப ஆழமான ஏரி தான். பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இங்கே தான் வந்து இந்த பைப் மூலிமா தான் வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் இருக்கும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி வரும். மேக்ஸிமம் ஒரு 6 to 7 hours வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க. ஸோ இங்கே தண்ணி ஃபில்லாக வந்து மீதி இந்த கைனி ஃபுல்லாக பாயும். ஸோ எத்தனை பேருக்கு வந்து விவசாயம் பிடிக்கும்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு விவசாயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தென்னை மரம் இருக்குது இந்த கைனியில். ஸோ அதில் 2 தென்னை மரம் வந்து இடி விழுந்து இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் அழியிற நிலைமையில் இருக்குது. ஸோ அதை காப்பாற்ற முடியாது. ஸோ 2 மரம் தான். ஸோ அந்த 2 மரத்தை இப்போதைக்கு காப்பாற்றிட்டு இருக்கோம். அண்ட் வந்து பக்கத்தில் வந்து நம்ம ரிலேட்டிவ் தான் வந்து தக்காளி தோட்டம் வச்சுருக்காங்க. ஸோ தக்காளி வந்து இங்கே எப்படி விளைக்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. வந்து ஃபுல்லாக தக்காளி தோட்டம். இங்கே வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி ஒயரெல்லாம் போட்டு, இது வந்து கம்பி. ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ்நாடு சைடில் வந்து பெருசாக நான் இந்த மாதிரி வந்து ஃபார்மிங்கெல்லாம் பார்க்கல. நம்ம ஆந்திரா சைடில் தான் இந்த மாதிரிலாம் வந்து கம்பி கட்டி குச்சி நட்டு அந்த தக்காளி செடி வந்து ஹைட்டாக வளர வைக்கிறாங்க. ஏன்னா தக்காளி வந்து செடி வந்து எந்தளவுக்கு உயரமாக வளருதோ அந்தளவுக்கு வந்து அறுவடை இருக்கும்னு இங்கே வந்து நம்புகிறாங்க. பட் எக்ஸாக்டாக எனக்கு என்னன்னு தெரியாது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து தக்காளி விலை வந்து ரொம்ப அதிகமாக ஏறிட்டே போகுது. நான் கூட ரீசெண்டாக 1 கிலோ தக்காளி வந்து 100 ரூபா கிட்டலாம் வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 rupees 1 kg தக்காளியே வாங்கியிருந்தேன். ஸோ ஆனால் இங்கே விவசாயிங்க கிட்ட வந்து 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. நடுவில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் நிறைய காசு எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த தோட்டத்தாளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் போன வாட்டி வந்து 9 lakhs கிட்ட லாஸ் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இருந்தாலும் விவசாயத்தை வந்து கண்டினியூ பண்ணுறாங்கன்னா இட்ஸ் எ கிரேட் திங். அவங்களுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேண்டு தான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. அந்த கிணறை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஸ்கீமுக்காக வந்து ஒரு சின்ன குழி மாதிரி நோண்டி வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஏதோ ஒரு ஸ்கீமுக்காக யூஸ் பண்ண போகிறாரு எங்கள் மாமா. மேபி எதனா தொட்டி கட்டுவாருன்னு நினைக்கிறேன். சின்னதாக அந்த தார்பாயெல்லாம் போட்டு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம அங்கே வந்து நெல் பயிர் நட்டுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ வந்து நெல் நடுறதுக்காக வந்து வித்தனம்லாம் போட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இந்த லேண்டை தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து வளர்ந்த பிறகு இங்கே தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நெல்லை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே வந்து ஒரு 4 கைனி இருக்குது. இந்த 4 கைனியும் வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி இங்கே தான் ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறாங்க. மேபி இன்னொரு 6 monthsக்குள்ளே நம்ம வந்து நெல் பயிரை வந்து எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். நம்ம நெல்லெல்லாம் வந்து அறுவடை ஆனதுக்கப்புறம் வந்து நெல்லை மட்டும் வீட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து விற்கிறது இல்லை.
வீட்டுக்காக நெல் எடுத்துகிட்டு அதோட பில்லை வந்து நம்ம வந்து மாட்டுக்காக வச்சுட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10லேருந்து 15 மாடுக்கிட்ட இருக்குது. ஸோ கண்ணுக்குட்டி அதெல்லாம் சேர்த்துனா ஒரு 15 கிட்ட வந்துடும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 3 to 4 months வரும்னு நினைக்கிறேன் இந்த மாடுகளுக்கெல்லாம். மேக்ஸிமம் அவ்வளோதான். அண்ட் வந்து அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சை பில்லெல்லாம் இருக்கும். அந்த பச்சை பில்லை தான் வழக்கமாக அறுவடை பண்ணி மாட்டுக்கு போடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பூவெல்லாம் கட்டி பலூனெல்லாம் கட்டியாச்சு. ஸோ இதுக்கு மேலே இந்த மாட்டை வந்து கூட்டிகிட்டு போய் ஊர்வலம் கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஓகே, அவ்வளோதான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.